ஹைதராபாத் பிரியாணி செய்யலாமா? அதுவும் ப்ரானில் லேயர் பிரியாணி வாங்க செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பு பாத்திரம் வச்சு அதில் கடாய் வச்சு டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றி ஆனியன்ஸை ஸ்லைஸாக வெட்டி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். தீஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் ப்ரௌனிஷாக இந்த கலரில் வெந்ததும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ப்ரான் பார்த்திங்கன்னா நான் 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். கொஞ்சோண்டு லேயர் பிரியாணிக்காகவும் கொஞ்சோண்டு கிரேவிக்காகவும் தனித்தனியாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன், தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது சாப்பாடுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசியை பாஸ்மதி அரிசி 1.5 டம்ளர் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினதும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுறேன். இப்போ அது கூடவே பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, இது கருப்பாக நீட்டாக இருக்குது, அது பேர் என்னென்னு எனக்கு தெரியல, அப்புறம் பிரிஞ்சி இலை, ஆயில், இது எல்லாத்தையும் போட்டு வேக விடணும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது, நல்லா குழன்னு வரக்கூடாது. அதாவது வந்துட்டு ஒரு 80% சாப்பாடு வெந்துருச்சு, அரிசி வெந்துருச்சுன்னா போதும். இப்போது அந்தளவுக்கு வெந்துருச்சு. இப்போ சாதம் வடிச்சிடலாம். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 3/4 கப் அளவு தயிர், ஆஃப் ஆஃப் தி லெமன், பாதி லெமன், அப்புறம் வந்துட்டு இந்த ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதுதான் ப்ரானுக்கான மசாலாஸு. ஏன் நான் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு 80%ன்னு சொன்னேன்னா பேலன்ஸ் 20% வந்துட்டு தம்மு போடுறப்பவே வெந்துடும். இப்போது பிரியாணி செஞ்சிடலாமா? ஒரு கனமான பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். அப்படியே சைட் பை சைடாக ப்ரான் கிரேவியும் நான் செஞ்சுட்டேன். அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த பட்டை, கிராம்பு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ப்ரான் மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 1/2 hour ஊறுது ப்ரான் மசாலா. அது ஊறுற வரைக்கும் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அது ஊறுறப்போ தான் மசாலா நல்லா லேயராக வரும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது பச்சை மிளகான்றது எங்கள் தேவைக்கேற்ப தான் நான் காரம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா இப்போ பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு அந்த லேயராக பண்ணுறப்போ கம்மியாக தான் இருக்கும். அதனால் புதினா வந்துட்டு பார்க்க தான் அப்படி தெரியும், நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது அது கூட கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா, கொத்தமல்லி எல்லாம் வதங்குறப்போ அது கொஞ்சமாக ஆகிடும். அதனால் வந்துட்டு ஈக்குவலான குவான்டிட்டி தான் நான் 2த்தையும் ஆட் பண்ணியிருக்கேன், புதினா அண்ட் கொத்தமல்லி. இது இல்லாமல் இன்னும் கொத்தமல்லி நான் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது மசாலா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போது அந்த ப்ரானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ப்ரான்ஸ் வந்துட்டு ஓவர் குக் ஆகக்கூடாது, அதே மாதிரி குக் ஆகாமலே இருக்கக்கூடாது. அதனால் கரெக்டான மேக்ஸிமம் ப்ரான்ஸ்லாம் வந்துட்டு 5 to 7 minutes தான் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது அதுக்கு மேலே நான் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கேஷ்யூ, அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா கிரேவியாக வரும். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது அதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் கிரேவிக்கு தனியாக சால்ட்டும் அரிசியில் தனியாக சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா ப்ரான் கலந்தோம் இல்லையா, அந்த மசாலா கலக்கும் போதும் கொஞ்சமாக நான் சால்ட்டு எல்லாத்துலேயும் 3 வாட்டியும் நான் சால்ட் ஆட் பண்ணியிருப்பேன் தனித்தனியாக. அதனால் எல்லாத்துலேயும் ஒரே வாட்டிலாம் நான் ஆட் பண்ணல. ஏன்னா அப்போ தான் சால்ட்டு கம்மியாகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம திருப்பி ஆட் பண்ண முடியாது. நான் திருப்பியும் வீட்டு மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அரிசி போட போகிறோம். மசாலாஸு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிட்டோன்னா செக் பண்ண முடியாது. அதனால் ஒரு வேளை கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ ஆட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். மசாலாவோ உப்போ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரான் அந்த கிரேவியை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா லேயர் பண்ணுறப்போ எடுக்க முடியாது இல்லையா, அதனால் லேயராக பண்ணுறப்போ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ப்ரானை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வடித்து வச்சுருந்த சாதம் நல்லா வடிஞ்சாச்சு, நல்லா வெந்திருக்கு. அதனால் ஓவர் குக் ஆகக்கூடாது. நல்லா வந்திருக்கு மீன்ஸ் நான் கரெக்டான பதத்தில் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்ல வரேன். இப்போது
தம் போட்டு அரிசி எல்லாத்தையுமே ஈவனாக ப்ரான் கிரேவி கீழே இருக்குது, அதுக்கு மேலே நான் சாப்பாடெல்லாம் போட்டுக்கிறேன். ஈவனாக இருக்கணும், ஒரே இடத்துல எல்லா சாப்பாடும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரே இடத்துல கிரேவியும் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் சாப்பாடு இருக்கணும், எல்லா இடத்துலையும் ஈவனாக கிரேவி இருக்கணும். இப்போ சாப்பாடுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி, டீப் ஃப்ரை பண்ணியிருந்த ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு லேயருக்காக ப்ரான் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரானையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இருந்த ப்ரான் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதையும் நம்ம ஈவனாக எடுத்து வச்சுக்கலாம், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு லேயருக்காக சாப்பாடு வச்சுக்கிறேன். இதையும் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போது இருக்கிற கொத்தமல்லி எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்துட்டு லெமன் எல்லோ கேசரி பவுட்ரு கொஞ்சோண்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். வேறு எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா லெமன் எல்லோ தான் கரெக்டான அந்த எல்லோ ஃப்ளேவரை அந்த எல்லோ கலரை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இப்போது அந்த லெமன் எல்லோ கேசரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு தட்டு போட்டு தனியாக இன்னொரு பக்கம் எடுத்து வச்சுருக்கலாம். இப்போது தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடானதும் நம்ம பிரியாணி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை எடுத்து கல் மேலே வச்சு ஒரு கனமான இடிக்கல்லோ இல்லை உங்கள் வீட்டில் என்ன வெயிட்டாக இல்லை ஒரு தண்ணி பாத்திரம் அது மாதிரி பேசின் ஏதாவது வச்சுருக்கலாம். இப்போ தம் எவ்வளோ நேரம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டிருந்தேன். தம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் உடனே நான் இறக்கலை, தம்லேயே தான் இருந்தது. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் தம்லேயே தான் இருந்தது. மூடியை திறந்ததும் கலர வேண்டாம், நெய் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் மேலே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலர்ந்து சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இதுதான் எங்கள் சண்டே லஞ்சு. இதுக்கு நான் சைடிஷ்ஷாக ப்ரான் கிரேவி அப்புறம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் தயிர் பச்சடி தான் செஞ்சுருந்தேன். இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாமா? ப்ரான் கிரேவி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பிரியாணி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது அது கூடவே கொஞ்சம் தயிர் பச்சடியும் எடுத்துக்கலாம். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. பாய்.